ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நட்ஸ் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் வந்து வால்நட் எடுத்திருக்கேன். இது வந்து அந்தளவுக்கு ஞாபக சக்தி கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நான் வந்து என்னென்ன எடுத்துக்க போகிறேன் நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். இதுக்கான ஒரு தனி வீடியோ கருப்பு திராட்சை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் இன்னும் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு தெளிவாக பாருங்கள். இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண போகிற ஒன்று வந்து பாதாம் எடுத்திருக்கேன். எதுக்கு நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் வந்து பாதி பேருக்கு மேலே குடிப்போம் ஜூஸை, அதனால் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு பிஸ்தா பாக்கெட்லாம் வந்து கிடைக்கல தனியாக, அதனால் செட்டாக இருந்தது, அதனால் அதை நான் வாங்கி வச்சுருக்கேன். முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் அதுவும் இருக்குது. அது வந்து காய வச்ச அத்தி, அதுவும் நான் எடுத்துக்கிறேன். முந்திரி, பிஸ்தா இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா, எனக்கு ஒரு சில நட்ஸ் பேரே எனக்கு தெரியல. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் நான் என்னென்னு காமிக்கிறேன். அதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு நட்ஸ் எடுத்துருக்கேன். இதுக்கான நன்மைகள்லாம் என்ன சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோடிங் பண்ணுறேன் பாருங்கள். இதில் ஒரு சில இதுக்கு நான் வந்து நன்மை என்னென்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். இதுக்கு வந்து நான் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இது தண்ணி சேர்த்து வந்து நான் ஒரு நாள் நைட் வரைக்கும் ஊற வைக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு சில இதுவும் சேர்த்தது வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பேர் தெரியல. இதை பார்த்தீங்களா, இது ரவுண்டாக இருக்குது. இது வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ரவுண்டாக இருக்குது. இது வந்து ஊட்டி ஆப்பிள்ன்றாங்க. எனக்கு என்னென்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நான் ஒரு நாள் நைட்டு முழுக்க வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொட்டையை எடுத்துகிட்டு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். வெறும் தண்ணியை ஊற்றி, இந்த ஊற வச்சு தண்ணியை ஊற்றி அரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வைக்கிற தண்ணி தான் இதை வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், இது அந்தளவுக்கு ஹெல்த்தி. இதுக்கு சர்க்கரை போடலாமா கேட்டிங்கன்னா சர்க்கரை தேவையில்லை. இதுலேயே சர்க்கரை இருக்கும், ஏன்னா காய வச்சு எடுத்து வச்சு இதில் இனிப்பு எல்லாமே இருக்கும். இதை பாருங்கள். இதை எடுத்து நான் தினைக்கும் காலைல மார்னிங் 1 டம்ளர் குடிக்கிறேன். இதை குடிச்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், வெயிட் லாஸும் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இப்போ இதை குடிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் வீடியோ போடுறேன்.